மாண்புகளில் தனித்துவ மகத்துவங்களில் சிலதை உரைத்த அந்த செந்தமிழ் சொற்கள் பூக்களால் புனிதம் பெறன. அந்த செந்தமிழ் சொற்கள் பூக்களால் புனிதம் பெற்றன. பூமான் நபியின் மனம் கலந்து கமழ்ந்த அந்த உரை தந்தவர் காயல்பட்டணம் மகளரத்துல் காதிரியா அரபு கல்லூரி அதிபர் அல்ஹாஜ் மௌலவி SS கலந்தர் மக்கான் ரஹ்மானி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். இனி இந்த இரவையே எழுப்பிவிடும் இன்னொரு கசீதா இப்போது கேட்போம். செய்பவர் காரி உஸ்மான் சயீத் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. مولانا يا مولانا يا مجيب دعانا استجيب دعانا. مولانا مولانا يا مولانا يا مجيب دعانا يا مولانا. مولانا مولانا يا مولانا يا مجيب دعانا يا مولانا. في الخلق يانا واحفظنا وارعانا. في الخلق يانا واحفظنا وارعانا وزدنا إيمانا يا مولانا. وزدنا إيمانا يا مولانا. خلق البهاء والكمال بعثت محمدا بالرسالة. الله خلق البهاء والكمال بعثت محمدا بالرسالة. دون الدلال نصب الجبال. دون الدلال نصب الجبال. دفق الغدير والشلال. دفق الغدير والشلال. مولانا مولانا يا مولانا يا مجيب دعانا يا مولانا. انظروا لعظمته المعبود حضر ذا من عدم لوجودي. الله انظروا لعظمته المعبود حضر ذا من عدم لوجودي. فجر الأنهار سير البحار. فجر الأنهار سير البحار. دفق الغدير والشلال. دفق الغدير والشلال. عليك صلى الله يا خير خلق الله. عليك صلى الله يا خير خلق الله. والآل والأصحاب والقوم أهل الله. والآل والأصحاب والقوم أهل الله. இப்போது தமிழ்நாடு ஜமியத்துல் உலமா சபையின் செயலாளரும் அகலே சுன்னா மார்க்கத்தின் ஆசிரியருமான
அல்ஹாஜ் மௌலவி FM இப்ராஹிம் ரப்பானி அவர்களது சொற்பொழிவுக்கு செவிசாய்ப்போம். الفاتحة. صلى الله تعالى على خير خلقه ونور عرشه سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله المجتبى. قال الله تعالى في القرآن العظيم وفي كلامه التنزيل: إن الشرك لظلم عظيم. وقال تعالى أيضا: إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا معشر المسلمين ويا جماعة الحاضرين يرحمكم الله تعالى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏகனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிற்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாவதாக. மேலும் அல்லாஹ் தஆலாவினுடைய ஹபீபும் மஹ்பூபுமான நமக்கெல்லாம் சையதும் ரசூலுமாகிய சர்வரே காயினாத் சையதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுனா முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தவர்களாகிய அஹ்ல பைத்துக்களான சாதாத்துக்கள் மீதும் அவர்களின் சத்திய தோழர்களாகிய அஸ்ஹாபிகள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் அனைவரது மீதும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவினுடைய மெய்யடியாளர்களே, என்னுடைய பேச்சை நான் துவக்குவதற்கு முன்னால் கடந்த ஆண்டு கொழும்பில் உள்ள பிஎம்எச்சில் நடைபெற்ற அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அமைப்புக்கும்
தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அமைப்புக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்திலே தௌஹீத் ஜமாஅத்தாரின் சார்பாக பங்கெடுத்த 7 உலமாக்களில் இருவருடைய பேச்சை முதலில் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து விடுகிறேன். அதை சார்ந்து தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கள் அதற்கு விளக்கமாக அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க உரை நிகழ்த்திய மௌலவி முகமது சுலைமான் அவர்கள் பேசுகிற போது சொன்ன ஒரு வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவறு செய்கின்ற வாய்ப்புக்கு சாத்தியத்திற்கு உரியவர்களாக இருந்தார்கள் என்பது மஅதல்லாஹ். நான் திரும்ப சொல்கிறேன், விவாதத்தில் தௌஹீத் ஜமாஅத்தினரின் சார்பாக துவக்க உரை நிகழ்த்திய மௌலவி முகமது சுலைமான் என்பவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறு செய்வதற்கு உரிய சாத்தியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். இதை உங்களுடைய கவனத்தில் வைக்கும். அடுத்து இலங்கையை சார்ந்த மௌலவி அப்துல் வதூத் அவர் பேசுகிற போது சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியில் இறைவனுக்கு இறை கற்பிக்கின்ற ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் கபர்களை மையமாக கொண்டது என்று அவர் சொன்னார். அதற்குரிய வரலாறையும் அவர் தொட்டு காண்பித்தார். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 2 விஷயம்தான் இன்றைய என்னுடைய பேச்சுக்குரிய தலைப்பு, வேற விஷயம் கிடையாது. மௌலவி அப்துல் வதூத் சொன்ன வார்த்தை, இந்த பூமியில் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற ஷிர்க் என்று சொல்லப்படுகிற மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்திற்கு அடிப்படை இந்த இறைவனுடைய நேசர் பெருமக்களான வலிமார்கள் நபிமார்களுடைய கபறுகள் தான் அதற்குரிய காரண பொருட்கள் என்று அவர் பேசினார். அதற்குரிய ஆதாரத்தை தன்னுடைய விளக்கத்திற்கு தகுந்தவாறு அவர் அப்போது சொன்னார். இப்போது என்னுடைய பேச்சுக்கு நான் வந்தேன். இந்த 2 விஷயத்தை உடைய கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சர்வ பிரபஞ்சத்தையும் படைப்பதற்கு முன்னால் ஒரு அவ்வியக்த பொருளாக இருந்தார். குந்து கன்ஸம் மஃபியா, அவன் ஒரு மறைந்த பொருளாக இருந்தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னால் எங்கிருந்தான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை படைப்பதற்கு முன்னால் அமாவில் இருந்தான். பொதுவாக அமா என்று சொன்னால் அதை தபீர் செய்கின்ற போது அதை இருள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அது இருள் அல்ல. நாம் விளங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இருளை போன்றது அல்ல அமா என்று சொல்லப்படுவது. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மறைந்த புதையலாக இருந்தார். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவதானால்
தான் யார் என்பதை தெரியாதவனாக இருந்தான். அவன் ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டான். தான் யார் என்பதை தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தான் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அந்த ஆசையினுடைய உந்துதல், அந்த ஆசையினுடைய விளைவு படைப்புகளை படைத்தான். ஞானவான்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற போது சொல்லுகிற ஒரு வார்த்தை, மறைந்த புதைகளாக அல்லாஹ் இருந்தான், இனி அவன் தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிற போது ஆசை அவனுக்குள் உருவாகிறது, பிறக்கின்றது, தோன்றுகிறது, வெளிப்படுகிறது. அந்த ஆசையைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளி என்று. அதுதான் நூரே முஹம்மதியா. அப்ப அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுதான் சிருஷ்டிகளை தோற்றுவிக்கிறது, படைப்புகளை உருவாக்குகிறது. சிருஷ்டிகளின் துவக்கம் நடைபெற்றாலும் பூமி விரிக்கப்படுகிறது, வானம் பரப்பப்படுகிறது, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மலைகள், கடல், நதி, பாதாளம், வானவர், ஜின், விலங்குகள், நபாத்தாத்துகள், ஜமாதாத்துகள் போன்ற அத்தனை வகையான சிருஷ்டிகளும் உருவாக்கி நிறுத்தப்படுகிறது. இத்தனை சிருஷ்டிகளையும் உருவாக்கியதனுடைய அடிப்படை நோக்கம் தான் அறியப்படுவதை அவன் விரும்பினான். தான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுவதனுடைய நோக்கம்தான், லட்சியம்தான், குறிக்கோள் தான் சிருஷ்டிகளுடைய வெளிப்பாடு, படைப்புகளுடைய வெளிப்பாடு, அவைகளை தோற்றுவித்ததற்குரிய அடிப்படை காரணம். வானவர்கள் இறைவனை வணங்கி வழுத்தி போற்றுகிறார்கள். ஜின்களிலும் இறைவனை விசுவாசித்தவைகள் அல்லாஹுவை வணங்கி வழுத்தி போற்றுகின்றன. அல்லாஹ் அந்த ஜின்களை கொண்டு தன் யார் என்பதை பூரணமாக அறிந்து கொண்டானா? அந்த வானவர்களை கொண்டு தான் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டானா? அவனுக்குள் எத்தனை கோடிக்கணக்கான குணாதிசயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனை குணாதிசயங்களையும் அவன் அந்த ஜின்னுடைய வர்க்கத்தை கொண்டும் வானவர்களுடைய வர்க்கத்தை கொண்டும் அவன் வெளியே கொண்டு வந்து விட்டானா? இல்லை. அவனுடைய நோக்கம் முழுமை பெறவில்லை. அவனுடைய லட்சியம் ஒரு முடிவுக்கு வரவில்லை. விளைவு இறுதியாக எல்லா சிருஷ்டிகளும் தோற்றுவிக்கப்பட்டதற்கு பின்னால் கடைசியாக மனிதன் உருவாக்கப்படுகிறான். அந்த முதல் மனிதனுக்கு ஆதம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்போது ஆதம் எப்படி வானவர்கள் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன் என்று சொல்லப்படுவதைப் போல இறைவனுடைய தரப்பிலிருந்து விதிக்கப்படுகின்ற கட்டளை ஒன்றை தவிர வேறொன்றை செய்ய தெரியாத அப்பாவிகளான மாசூம்களாக நின்று கொண்டிருக்கின்ற வானவர்களால் இறைவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. இனி அதற்கு மாற்றாக, அதற்கு முரண்பட்ட ஒன்றாக, அதை எதிர்க்கின்ற ஒன்றாக, ஒரு நெகட்டிவாக ஒரு பொருள் வெளியே கொண்டு வரப்பட்டால் ஒழிய அவன் யார் என்பதை அவன் தெரிந்து கொள்வது துர்லபம். இப்போது ஆதமுக்குள் அந்த நிலை உருவாகிறது. லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா,
அந்த மரத்தின் பக்கமாக நீர் நெருங்காதீர். ஆனால் நெருங்காதீர் என்று சொன்ன போது அவர் நெருங்குகிறார். இதைத்தான் இறைவனும் எதிர்பார்க்கிறான். அவர் நெருங்க வேண்டும். அப்படி நெருங்கவில்லை என்றால் அவரும் ஒரு வானவருடைய அந்தஸ்திற்கே போயிருப்பார். இறைவனுடைய லட்சியத்தில் மண்ணே விழுந்திருக்கும். அவனுடைய நோக்கம் நிறைவேறாது. தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆதமை உருவாக்கினான், மனிதனை படைத்தான். அந்த மனிதனை பார்த்து சொன்னான், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தின் பக்கமாக நீர் செல்லாதே, நெருங்காதே என்றான். ஆனால் நீ செல், அது அவனுடைய விருப்பம். செல்லாதே, அது அவனுடைய கட்டளை. விருப்பத்திற்கும் இறைவனுடைய ஒரு விஷயம். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை உண்டு. இறைவனுடைய செயலை ஒரு மனிதன் கவனிக்க துவங்கினால் வழிகடுவான். இறைவனுடைய சொல்லை ஒரு மனிதன் கவனித்தால் அவன் வழி தருவான். இது இயற்கையினுடைய நியதியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு முறை. இறைவன் காபிர்களை இந்த பூமியில் வாழ வைக்கிறான். இறைவன் காபிர்களை நான் நேசிக்கவில்லை என்றும் சொல்கிறான். ஆக காபிர்களை நேசிக்கிறவன் இறைவனுடைய சொல்லுக்கு முரண்படுகிறான். அதே நேரம் இறைவனுடைய செயலின் பக்கமாக திரும்புகிறான், அவன் வழிகெடுக்கிறான். இந்த ஆளுங்க இடையில ஒரு சிக்கல் வந்துச்சு. இங்க இலங்கையில எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியாது. எங்கட தமிழ்நாட்டில் சில வருடங்களுக்கு முன்பாக இவர்கள் யாருன்னு விளங்க, யார சொல்றேன், இவர்கள் சொன்னா யார சொல்றேன், விளங்குதா? பார்த்தீங்களா? விளங்கு இல்லை. இவர்கள்னு பொதுவா சொன்னா யாரு? இவர்கள்னா இவர்களா, இவர்களா, வஹாபிகளா? அப்படி சொன்னா ஒத்துக்குவீங்களா? எப்படியும் இவர்கள் தபலீஜ் மாத்தினா அவர்கள்னு சொல்லிடுவேன், அது வேற. இவர்கள் இந்த இலங்கையில் கடந்த ஆண்டு விவாதத்தை நடத்திய இவர்கள் சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை துவக்கினார்கள். என்ன பிரச்சனை? நாங்கள் இனிமேல் மனிதர்களாக வாழ விரும்பவில்லை. இதுதான் அவங்க துவக்கின ஒரு பிரச்சனை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் மனிதர்கள் தானே? இல்லை இல்லை, உருவத்தில் தான், மற்றபடி செயல்பாடுகளில் அல்ல என்றால் நீங்கள் வேறு எதை வெளிப்படுத்த உங்களிடமிருந்து போகிறீர்கள் என்று வந்துச்சு. நீங்கள் மனிதனாக உங்களுடைய செயல் வடிவத்தை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு எதை நீங்கள் உங்களிடமிருந்து வெளிப்படுத்தி காட்டப் போகிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மிருகங்களையும் எங்களுக்குள் இருந்து வெளியே கொண்டு வருகிறோம். என்ன சொல்றீங்க? இனிமே உட்கார்ந்து நாங்க ஒண்ணு கடிக்க மாட்டோம், நின்றுகிட்டு தான் அடிப்போம்னா. இது மனிதனுடைய செயல் இல்லை தானே? மனிதனுடைய செயலா? யூரோப்பியன்ஸ் கண்ட்ரியை பார்த்து பேசக்கூடாது, இஸ்லாமியர்களை பார்த்து பேச வேண்டும். நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது என்பது ஆடுகளும் மாடுகளும் போன்ற விலங்குகளுடைய செயல்பாடுகள். இவங்க வாதித்தார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே இவர்கள் ஒரு மிகப்பெரிய வாதத்தையே கொண்டு வந்தது மட்டுமல்லாமல், கோவையிலே, தமிழகத்தில் இருக்கின்ற கோவையில் கோயம்புத்தூரிலே NH ரோட்டில் இருக்கின்ற இவர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கின்ற ஒரு கழிப்பிடத்தையே இவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். இப்பவும் இருக்கு, இப்பவும் நின்று கொண்டுதான் அடிக்கிறான். நீங்கள் ஏன் இப்படி செய்றீங்க? நாங்கள் கேட்டோம் அவங்கள்ட்ட, இது தப்பு இல்லையா? நிக்க முடியாத அளவுக்கு கீழே வெயிட் ஜாஸ்தியா என்று சொன்னா நிக்கலாம். ஒரு தகுந்த காரணம் இருக்கு, ஓவர் வெயிட் ஆயிருக்கு கீழே, அதனால எங்களால உட்கார முடியாது, உட்கார்ந்தா குளிக்கிற நிலைமை வந்துடும், அதனால நாங்க நிக்கிறோம், நின்று கொண்டு அடிக்கிறோம் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லையே.
பிறகு ஏன் நீங்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறேன் என்று வாதிக்கிறீர்கள்? சிறுநீர் நின்றுட்டு தான் கழிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா யார்கிட்டையும் சொல்லாம செய்யலாம்ல? இது ஏன் ஊர் பூரா போய் மேடை போட்டு பிரசங்கம் பண்ணி 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு நான் நின்னுக்கிட்டு ஒண்ணு கடிக்க போறேன், நீ வந்து வேடிக்கை பாருன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஆக இது ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு காரியம் அல்ல, வழிகெடுக்கின்ற ஒரு செயல். அதை அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் என்றால், செய்வதற்கு விடுத்திருக்கிறார்கள் என்றால், அதுதான் அவர்களுடைய இறுதியான முடிவு என்று சொன்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாமலும் செய்யலாமல்ல. இதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதுக்கு பிறகு அந்த மீட்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் இனிமேல் நின்றுகிட்டு தான் சிறுநீர் கழிக்க போறோம், நின்றுகிட்டு தான் ஒண்ணு கடிப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம் இதப்போ? அப்ப அவர்கள் செய்கின்ற ஒரு செயலுக்கும் ஒரு காரணம் கற்பிக்கப்பட வேண்டும். ஒரு சமூகத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அப்பதான் ஏற்றுக்குவோம், இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்குரிய ஒரு காரணத்தை அவர்கள் தேடினார்கள். அப்படி தேடியதனுடைய விளைவு புகாரியில் இருந்து ஒரு ஹதீஸை தூக்கி கொண்டு வந்து வெளியே வச்சோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ். புகாரியில இந்த ஹதீஸ் 3 இடத்துல வருது. அந்த ஹதீஸில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மண்மேட்டுக்கு பக்கத்தில் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று ஒரு ஹதீஸ். அவர் சொன்னா, பார்த்தீங்களா, நாங்கள் தான் உண்மையான குர்ஆன் ஹதீஸ் வழி நடக்கிறவர்கள். எது நின்றுகிட்டு ஒண்ணு கிடைக்கிறது? நின்றுகிட்டு ஒண்ணு கிடைக்கிறதுக்கு பேரு தான் குர்ஆன் ஹதீஸினுடைய வழி நடக்கிறது என்று சொன்னா, இதுக்கு முந்தி உட்கார்ந்து ஒண்ணு கடிச்சது என்னாச்சு? அப்ப குர்ஆன் ஹதீஸை விட்டு இருந்தான்னு அர்த்தம், அப்படித்தானே? இதுக்கு முன்னால குர்ஆனையும் ஹதீஸையும் நீ விட்டு போட்ட. இப்ப குர்ஆனும் ஹதீஸும் உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்குது, உன்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. இப்பதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு யாருன்னு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த ஹதீஸை கையில் எடுத்துக்கொண்ட. பாருங்க, ரசூலுல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை இவர்கள் எந்த ஸ்தானத்தில் வைக்கிறார்கள்? அதே புகாரியில் இந்த ஹதீஸுக்கு விரிவுரையும் எழுதுகிறார்கள். ஃபத்ஹுல் பாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸையும் கொண்டு வராங்க. அதுல அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீ பார்க்காதே, நீ வழிகிட்டு போயிடுவ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பார், அப்பதான் நீ ஹிதாயத்துக்கு வருவ, நேர் வழிக்கு வருவ. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீதி வழியில் நடந்து வந்து கொண்டிருந்த போது பெருமானார் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததை கண்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்று சிறுநீர் கழிப்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இன்னொரு முறை நீர் சிறுநீர் கழிப்பதை நான் காணக்கூடாது என்றார்களே ரசூலுல்லாஹ். அப்ப இந்த ஹதீஸுக்கு இவர்கள் என்ன விளக்கம் எடுப்பாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவங்க நாங்க இனிமேல் நின்றுகிட்டு தான் ஒண்ணு கடிப்போம் என்று சொன்னா, நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை நான் இனி பார்க்க கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அந்த ஹதீஸை நீ எப்படி அமல் செய்வ? நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அமல் செய்யறோம்னு சொல்றோம். குர்ஆனையும் ஹதீஸையும் ஒருத்தனும் அமல் செய்ய முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் அமல் செய்யவே முடியாது. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அஹ்லுல் குர்ஆன் குர்ஆனை தூக்கணும் ஒருத்தன் ஓடிவிட்டான், இன்னொருத்தன் அஹ்லுல் ஹதீஸ்ங்கிற பேர்ல ஓடிவிட்டான். அவன் தனித்தனியா நிற்கிறான் இப்போ. ஆனா நாம குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்து கண்டு அமல் செய்கிறவர்கள் அல்ல, மாறாக நம்முடைய முன்னோர்களுடைய சுன்னத்துக்களை எடுத்து நடக்கின்ற அமல் செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் நமக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று பேருங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று ஏன் பேருனா, இல்லன்னா நம்மள அஹ்லுல் குர்ஆனா போயிருப்போம், இல்லன்னு சொன்னா அஹ்ல ஹதீஸ் ஆயிருப்போம். அஹ்ல ஹதீஸ் என்று சொல்லி தாவா செய்கிறவன் நாங்கள் ஹதீஸின்படி தான் அமல் செய்வோம் என்று சொன்னா இந்த 2 ஹதீஸ்லயே சிக்கல் வந்துருச்சு இல்ல? இப்போ வேற வேற ஹதீஸ் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து இவனுக்கு காமிச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த 2 ஹதீஸ்லயே சிக்கல் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உமரே, நீர் நின்று சிறுநீர் கழிப்பதை நான் பார்க்க கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அதே நேரம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ்ல ஒரு மண்மேட்டுக்கு பக்கத்துல ஒரு குப்பை மேட்டுக்கு பக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீஸ். இந்த 2 ஹதீஸும் 2 முரண்பட்ட ஹதீஸ்.
ஒன்றுக்கொண்டு இணைய முடியாது, ஒட்ட முடியாத ஒரு ஹதீஸ். இப்ப எந்த ஹதீஸை அமல் செஞ்சாலும் ஒரு ஹதீஸை அமல் செய்கிற போது இன்னொரு ஹதீஸ் தானாகவே அமல்ல இருந்து விடுபடும். ஹதீஸை கொண்டு யாராவது அமல் செய்ய முடியுமா? ஹதீஸை கொண்டு எவனாவது நேர்வழி அடைய முடியுமா? ஹதீஸை கொண்டு எவனாவது ஹிதாயத்தை பெற முடியுமா என்று சொன்னா ஒரு காலத்திலையும் ஹதீஸை கொண்டு ஹிதாயத்து கிடைக்காது. அப்ப குர்ஆனை கொண்டு அமல் செய்யலாம் தானே என்று ஒரு வாதம் கொண்டு வரப்பட்டால் அது நடக்காது. விளங்காது. விளங்கினா தானே அமல் செய்யறதுக்கு. குர்ஆனை கொண்டு என்ன அமல் செய்வான்? இப்ப குர்ஆனுக்குள்ள இருந்து நான் ஒரு வசனத்தை உங்களுடைய சிந்தனைக்கு தரேன். நீங்க என்ன விளங்குதுன்னு சொல்லணும். சும்மா காப்பி குடிச்சுட்டு இருக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. ரட்சகா, இறைவா, பரிபாலிக்கின்றவனே, நீ எப்படி மரணத்திற்கு பின் ஜீவியத்தை நிகழ்த்துகிறாய்? அப்ப அல்லாஹ் கேட்டான், அவலம் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்றார், பலா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பாம நான் கேட்க இல்லை. நம்பாம நான் கேட்க இல்லை. நான் எல்லா காலத்திலும் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையோட ஆளு. அதனால நம்பிக்கை இல்லாம இந்த வார்த்தையை கேட்க இல்லை. வலாக்கின் லியத்மஇன்ன கல்வி, என் உள்ளத்தினுடைய அமைதிக்காக, சுகூனுக்காக இந்த வார்த்தையை நான் உன்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் சொன்னான், அர்பஅத்தும் மினத் த்வைர், 4 பறவையை பிடிங்க. நல்லா கவனிக்கணும். திருப்பி சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா நீ எப்படி ஹயாத்தாக்குற, எப்படி மௌத்தாக்குற நான் பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சொன்னான், உமக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு முத்துமையினுடைய நிலைக்காக, ஒரு சுகூனுக்காக நான் இதை உன்னிடத்துல கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் திருப்பி சொல்றான், அர்பஅத்தும் மினத் த்வைர், 4 பறவையை பிடி. யார்கிட்ட சொன்னா? எதுவா அப்படியே சாயா பத்தாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்றான், 4 பறவைகளை பிடிங்க. இலைக்கா, இந்த 4 பறவையை பிடிச்சு என்ன செய்றீங்க? கைமா மாதிரி கொத்துங்க. இந்த ஊர்ல கைமா சாப்பிடுறது உண்டு தானே? கீமா, கீமியா சாத்து ரதாலியோடைய கீமா. எங்க ஊர்ல கைமானுவோம். ஒன்னும் வித்தியாசம் இல்ல, கையில இருந்து கீழே ஓடிடுச்சு, அவ்வளவுதான். என்ன, அந்த 4 பறவையை பிடிச்சு ஒன்னா சேர்த்து அறுத்து 4 பறவையினுடைய இறைச்சியும் ஒன்றாக கலந்து அதை என்ன செய்யணும்? கீமா பண்ணுங்க. மிக்சிங் ஆயிடணும் கம்ப்ளீட்டா. எந்த பறவையினுடைய இறைச்சி என்பது தெரியாத அளவுக்கு இந்த 4 பறவைகளுடைய இறைச்சியும் பிடிச்சு என்ன செய்றீங்க? என்ன பண்றீங்க? கீமா பண்ணுங்க, கொத்துங்க. கொத்தி மின் குல்லி ஜபல், எல்லா மலை மேலையும் அதுல கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு போய் வைங்க. வச்சு போட்டு அதுக்கு பிறகு அந்த பறவைகள் 4 பறவை இல்லையா, ஒவ்வொரு பறவையினுடைய பெயரையும் சொல்லி நீங்க கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டா அல்லாஹ் சொல்றான், யஅதீனக, அந்த பறவைகள் வரும். எப்படி வரும்? எப்படிங்க பறவை வரும்? ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா? இல்ல மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்ய போயிருக்கீங்களா? கேட்க போயிருக்கீங்களா? சஃபாவுக்கு மறுவால என்ன செஞ்சீங்க? அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் சொல்றான். யஅதீனக, அவைகள் வரும். எப்படி வரும்? சஅய்யா. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஹாஜிகள் எப்படி சஅய் செய்கிறார்கள்? குடுகுடுன்னு ஓடுவாங்க, தொங்கோட்டம் தான் ஓடுவாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த பறவை எப்படி வரும்?
சரியா சரி செஞ்சுட்டு வரும், தொங்கோட்டமாக ஓட்ட உங்களிடத்தில் ஓடி வரும் என்று சொன்னா. இது ஆயத்து. ரெண்டு பிரச்சனை இல்லையா? ஆயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஆனா ஆயத்து தான் பிரச்சனை. ஆயத்துல பிரச்சனை இல்ல, ஆயத்து தான் பிரச்சனையே. இப்போ ஆயத்து என்ன பிரச்சனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க? நீ எப்படி ஹயாத் ஆக்குற, நீ எப்படி மௌத்தாக்குற, அத காமின்னு கேட்டா எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையே செய்ய விடுறான். அவன் ஏதாவது செஞ்சானா? அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சானாங்க? ஒரு பறவையாவது பிடிச்சி கையில கொடுத்தானா? இல்ல ஏதாவது அறுத்தானா? இல்ல அவன் ஏதாவது கீமா போட்டு தந்தானா? இல்ல அவன் கொண்ட ஏதாவது மலையில வச்சானா? சரி, எல்லாம் போகட்டும், எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே செஞ்சாங்க. எல்லாம் கொண்டு போய் வச்சு போட்டாங்க. வச்சு போட்டு அவரு கடைசியில அந்த பறவைய நான் கூப்பிடுறேன் வரும் அப்படின்னு அவன் கூப்பிட்டானா? கூப்பிட்ட ஆள் யாரு? அப்ப ஹயாத்தாக்குன ஆள் யாரு? சிக்கல் வந்துருச்சுல்ல. இதுதான் குரானுங்க. இந்த குரானு சொல்றாங்க. இதுதான் குரானு. விளங்குவானா? அல்லாஹ் ஹயாத்தாக்குனானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்குனாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்குனாங்கன்னு சொன்னா சிக்கல் வந்துடும். இல்ல இல்ல அல்லாஹ் தான் ஹயாத்தாக்குனான்னு சொன்னா அப்ப கூப்பிட்ட ஆள் யாருன்னு கேள்வி வந்துடும். என்னண்டு விளங்க? ஒன்னும் விளங்காது. இப்ப இவன் சொல்றான், ஒரு எம்ஏ படிச்ச ப்ரொஃபஸருக்கு ஈஸியா குரான் விளங்கும். எம்ஏ படிச்சவனுக்கு என்ன குரான்ல அவ்வளவு ஆழமான ஈடுபாடா, இல்ல ரசூலுல்லாவோட அவ்வளவு நெருக்கமா? எம்ஏ படிச்சவனுக்கு மட்டும், அதுவும் பாருங்க, அவன் அதுலயும் ஷரத்து வச்சு விட்டான். எம்ஏ படிச்சவனுக்கு தான் விளங்குமா, பிஜேக்கு விளங்காது. ஏன்னா அவன் எம்ஏ படிக்கல. அவன் எம்ஏ படிச்சிருந்தா அவனுக்கு விளங்கும். அவன் எம்ஏ படிக்கலையே. அப்ப எம்ஏ படித்தான். ஜமாத் இஸ்லாமியினுடைய தலைவர் மௌலானா மௌதூதி தன்னுடைய தஃபீமாத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தஃப்சீர்ல இந்த வாக்கியத்தை, அதனுடைய முகவுரையில முகத்தமால இந்த வாக்கியத்தை அவர் எழுதுகிறார். குர்ஆனை விளங்குவது என்பது கஷ்டம் அல்ல, குர்ஆனை எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். அது ஒரு எம்ஏ லிட்ரேச்சர் படிச்ச ஆளாக இருந்தாலும் போதும் என்று எழுதுகிறார் என்று சொன்னா, அப்ப இவன் குர்ஆனை எம்ஏ படிச்சவனுக்கு மட்டும்தான் வச்சிருக்கான். எங்களுக்கெல்லாம் இல்ல தானே. ஆலிம் சாவுக்கு விளங்காது. ஏன்னா ஆலிம் சாவு சொல்ல இல்ல. அங்க உலமாக்களுக்கு விளங்காத குர்ஆன் எம்ஏ படிச்சவனுக்கு தான் விளங்கணும். இனிமே மதரசாக்கள் பூரா எம்ஏ உடைய கல்வியா மாறணும். அப்பதானே அவன் விளங்குன்னு சொல்றான். நல்ல விளங்கிடுவான் அவனும். இப்படி சொல்ற ஆளும் நல்ல விளங்கிடுவான். அதே ஆளுங்க தான். அப்ப குர்ஆன் விளங்காது. சரி, இது ஒரு ஆயத்து தானே குர்ஆன்ல. 6666 ஆயத்துல ஒரு ஆயத்து விளங்காம போனா எல்லாம் மற்ற ஆயத்துகள் எல்லாம் எங்களுக்கு விளங்குது தானே என்று சொன்னா, மற்ற ஆயத்துன்னு சொன்னா சிக்கலா? போ, ஒரு ஆயத்தா நாங்க சொல்ல சொல்ல ஆமா இதுவும் விளங்கல, அப்புறம் இதுவும் விளங்கல, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பியா? கடைசியில அப்புறம் எங்களுக்கு விளங்குன்னு எப்படி சொன்ன? இன்னொரு ஆயத்தை எடுங்க, அதையும் சொல்லி போடுவோமே, ஏன் விட்டு வைப்பானே. இந்த ஒரு ஆயத்து அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அங்கேயும் வந்து நிக்கிறாங்க. வேற ஆள் இல்ல. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலம்மா ரஅல் கமர பாதிகத்தன் கால ஹாதா ரப்பி. பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திரனை கண்டபோது என்ன சொன்னாங்க? கால அவர்கள் சொன்னார்கள், ஹாதா இந்த சந்திரன் ரப்பி என்னுடைய ரப்புன்னு சொன்னாங்க. விடிஞ்சு போச்சா பிரச்சனை. அப்ப அல்லாஹ் எங்க போயிட்டான்? சந்திரனுக்கு பேர் அல்லாவா? அப்ப சந்திரனுக்கு பேர் அல்லாஹ்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ரெண்டா உடைச்சு போட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரெண்டா போயிட்டான். அப்படியா? இவன் என்ன கருத்தெடுப்பான்? குர்ஆன் விளங்கு, இவனுக்கு என்ன குர்ஆன் விளங்குது என்று சொன்னானே, என்ன விளங்குச்சு அப்ப குர்ஆன்? சரி, சந்திரனையாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து போட்டு இது என்னுடைய ரப்புன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஆயத்திலேயே அல்லாஹ் திருப்பிக்கிட்டு சொல்றான், ஃபலம்மா ரஅஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர்னு சொன்னாங்க. பெரிய சிக்கலே கொண்டாந்து விட்டாச்சு. பின்பு சூரியனை இப்ராஹிம் நபி அவர்கள் கண்ட போது ஹாதா ரப்பி இது என்னுடைய இறைவன் என்று சொன்னதோட நிறுத்தாம ஹாதா அக்பர்னு சொன்னாங்க. மிகப்பெரிய இறைவனா. அல்லாஹு தக்பீர் என்னன்னு கட்டுறான், அக்பர்
ஏன் கபீர்னு சொன்னா அதுக்கு பெருசுன்னு அர்த்தம் இல்லையா? கபீர்னாலும் பெருசு தானே. ஏன் தக்பீர் கட்டும் போது அல்லாஹு கபீர் அப்படி தக்பீர் கட்டிக்கிறது? இல்ல இல்ல அப்படிலாம் கட்டக்கூடாது, அல்லாஹு அக்பர் தான் சொல்லணும். ஏங்க அப்படி சொல்லணும்? என்ன விஷயம்? அக்பருக்கும் கபீருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அக்பருக்கு கபீருக்கு என்ன வித்தியாசம்? அட கபீர் என்று சொன்னா அதுவும் பெருசுத்தான், அக்பர் என்று சொன்னா அதுவும் பெருசுத்தான். ஆனால் கபீர் என்று சொன்னதுக்கு பின்னால அந்த பெருசை விட இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். அக்பர் என்று சொன்னா அதுக்கு மேல பெருசு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அக்பர், மிகப்பெரிய இறைவன். இதுக்கு மேல இறைவனே கிடையாதான். முதல்ல சந்திரன் ஒரு இறைவன், அதுக்கு பிறகு சூரியனும் ஒரு இறைவன். அந்த இறைவன் என்ன ஆச்சான்? பிரம்மாண்டமான மிகப்பெரிய இறைவன் ஆயிட்டான். அதுக்கு மேல இறைவனே கிடையாது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குர்ஆன் சொல்லுதுங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி என்ன தீர்மானிக்கிறீங்க? அவங்க ஒரு நபி தானே. ஒரு நபி இப்படி ஒரு இவட பாஷையில, நம்ம பாஷை வேற, இவங்களுடைய பாஷையில சொல்றதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக். நவுது பில்லாஹ் மின் தாலிக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிட்டாங்க? என்ன வச்சிட்டாங்க? அல்லாஹ் அல்லாத ஒன்றை பார்த்து, அல்லாஹ் அல்லாத ஒன்றை பார்த்து, ஒரு சிருஷ்டியை பார்த்து, ஒரு படைப்பை பார்த்து, ஒரு பொருளை பார்த்து, 3 வகையான நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பொருளை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்புன்னு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்க? இணை வைத்து விட்டார்களா? சொல்லலாமா? சொல்லுங்களேன், பார்த்துருவோம். அப்ப இந்த ஆயத்தை என்னென்று விளங்க, எப்படி விளங்க? குர்ஆன் ரொம்ப ஈஸி. இதுல வேற ஃபலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். அட நாசமா போனவன். யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். குர்ஆனை நாம் உங்களுக்கு எளிதாக்கி தந்திருக்கிறோம். இந்த எளிதாக்கி தந்த குர்ஆனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தான் அதையும் பார்க்கலாமா? இந்த ஆளுகள் எவ்வளவு அந்த குர்ஆனுக்கு மரியாதை கொடுக்கறாங்க, மதிப்பு கொடுக்கறாங்க பாருங்க. சொல்லலாம், ஹைலுடைய நிலையில இருந்தாலும் பொம்பளை குர்ஆன் எடுத்து வச்சு ஓதலாம். இதுதான் இவன் கொடுக்க மரியாதை. அடே, அவ சுத்தம் இல்லாம இருக்கா, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப குர்ஆன் சொல்லுதப்பா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். தூய்மையற்ற நிலையில் இந்த குர்ஆனை நீ தொடாத என்று குர்ஆன் தடை செய்கிறதே, உனக்கு தெரியலையான்னு கேட்டான். சொன்னா உடனே சொன்னா, இது அந்த குர்ஆன் இல்லைன்ட்டான். நீங்க சொல்ல குர்ஆன் இது இல்ல. அட, அப்ப வேற ஒரு குர்ஆன் இருக்கோ? அது எந்த குர்ஆன் என்று கேட்டா தான் சொன்னா, அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குன்றான். அது எங்க இருக்கு? லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கு அந்த குர்ஆன். இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் அப்படி சொல்ல இல்ல. அப்ப இந்த குர்ஆன்ல ஏண்டா இப்படி சொன்னா லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹ்ஹரூன் அந்த குர்ஆன்லயே சொல்லி இருக்கணும். அப்ப இந்த குர்ஆனை யாருக்கு கொடுத்தானோ அவங்கள்ட்ட சொல்றா, இந்த குர்ஆன்ல பார்த்து சொல்றா லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையற்ற நிலையில் இதை நீ தொடாத என்று சொல்றானே. அப்ப இந்த குர்ஆன்ல ஏன் சொல்லி இருக்கணும்? அது அந்த குர்ஆன்லயே சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. அப்ப இது குர்ஆன் இல்லைங்கிறான். அவனோட முடிவு என்ன? ரிசல்ட் கொண்டு வரான் பாருங்க எவ்வளவு அழகா. இது குர்ஆன் இல்ல. அப்ப எந்த குர்ஆன் ஹதீஸ் முடிவு நடக்கிறான்? எந்த குர்ஆன் ஹதீஸ் படி இந்த ஆள் நடக்கான்னு நினைக்கிறீங்க? அத்தவஸ்ஸுல் வல் வஸீலான்னு ஒரு குர்ஆன் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? அத்தவஸ்ஸுல் வல் வஸீலான்னு ஒரு குர்ஆன் இருக்கு. அதே மாதிரி இக்திதா அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்று ஒரு குர்ஆன் இருக்கு. அந்த குர்ஆனை இறக்குன அல்லாஹ் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்னு தைமியா. அதுதான் அவனுக்கு குர்ஆன். அந்த குர்ஆனை வச்சு தான் இவங்க அமல் செய்வார்கள், இவங்க எல்லா இபாதத்தும் செய்வார்கள். அந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் இவங்க நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க, மற்றவர்களுக்கு இவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆக நான் சொல்ல வந்த விஷயம் அது அல்ல. என்னோட தளத்திலிருந்து நான் வேற பக்கத்துக்கு போயிட்டேன், திருப்பி வந்துடுறேன். அப்ப அல்லாஹ் தன்னுடைய லட்சியத்தினுடைய ஈடேற்றத்திற்காக, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி தான் மனிதன், ஆதம். இந்த ஆதமை அவன் படைப்பதற்கு முன்பே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு நுணுக்கமான ஒரு பிரச்சனை இருக்கு.
இங்க தரீகாவினுடைய தரப்பை சார்ந்தவர்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால தரீகாவினுடைய ஒரு கருத்தையும் நான் இந்த ஆயத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆதமை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா வானவர்களை ஒன்று திரட்டினான். திரட்டப்பட்ட அத்தனை வானவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபான்னு சொன்னான். நிச்சயமாக நான் பூமியில் என்னுடைய கலீஃபாவை வெளிப்படுத்த போறேன். நான் மனுஷனை படைக்க போறேன்னு சொல்லலையே, மனுஷன் வார்த்தையை கொண்டு வரல, இன்சானை உருவாக்க போறேன்னு அல்லாஹ் சொல்லல, கலீஃபான்னு சொன்னான். அப்ப ஹிலாபத்து ஒரு ஆளுக்கு ஒரு ஷேக் தரதுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஷரத்து? 5 வேளை தொழுகணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், ஷேகுமார்கள் தரக்கூடிய அவுராதுகள் வதாயிஃபுகள் எல்லாம் தொடர்ந்து ஓதிட்டே இருக்கணும், ஜிக்ர் செய்யணும். அது ஜஹரா இருந்தாலும் சரி, அது சிர்ரா இருந்தாலும் சரி, அல்ல ஹஃபியா இருந்தாலும் சரி, அல்ல மய்யா இருந்தாலும் சரி, முராகபா செய்யணும், முஷாஹதா செய்யணும், முபாலகா செய்யணும். இவ்வளவும் செஞ்சு ஒரு பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு பின்னால அவருக்கு ஹிலாபத்து ஷேகுமார்கள் தருவார்கள். அப்படியா? அப்படின்னா ஆதமுக்கு கிடைச்சிருக்காது. என்ன ஒண்ணு கூட செய்யல, பிறக்கவே இல்லையே, ஒருவேளை தொழுவு இல்லை, கலிமா கூட சொல்ல இல்லைன்னு. ரூஹு வந்து அதுக்கு பிறகு இல்ல கலிமா சொல்றதுக்கா? ரூஹே வரல, கலிமாவே சொல்ல இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான் என்னுடைய ஹலீஃபாவை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று டிக்ளேர் பண்றான். அப்ப ஹலீஃபாவை வெளிப்படுத்துறதுக்குரிய ஷரத்து என்னங்க? தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, இதுதான் ஷரத்துன்னு சொன்னா தொழுகையில முதல் ஹலீஃபா ஷைத்தான். அவன் தான் எக்கச்சக்கமா தொழுவான். 5 லட்சம் ஆண்டுகள் ஒரு சுஜூதை இந்த பூமியில் நிகழ்த்தி காட்டிய ஒரு சிருஷ்டி ஷைத்தான். அவனை விட அவனும் செய்யல. 5 லட்சம் வருஷம் ஒரே சுஜூதில் கிடந்த ஒரு சிருஷ்டி, ஒரு படைப்பாளி ஷைத்தானுடைய இப்லீஸ் தான் சொன்னா. அப்ப தொழுகிறவனுக்கு தான் ஹிலாஃபத்திற்குரிய தகுதி வாய்ந்தவன் என்று சொன்னா முதல் ஹலிஃபா யாரு? 103. 103. இவனுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஷைத்தானுக்கு 103 ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன தெரியுமா? 24. 24. அவனோட நம்பர் மொத்தம் 24. அதுல குழப்பம் வந்துருச்சாப்போ ஒண்ணு வேண்டாம். அல்லாஹ் ஆதமை எதை கொண்டு ஹலீஃபா என்ற ஒரு வாசகத்தை தன்னுடைய வானவர்களிடத்தில் பேசினான். இதைத்தான் விளங்கணும். பையத்து வாங்குகிறவர்கள், முரீது வாங்குகிறவர்கள் தன்னுடைய ஷேഖிடம் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அனியசுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய நூலில் எழுதுகிறார்கள், உன் உள்ளத்தில் ஒரு கோரிக்கை ஏற்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சங்கடத்தில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய், ஒரு துன்பத்திலே நீ ஆழ்ந்திருக்கிறாய், நீ எதை உன்னுடைய ஷேഖிடத்திலே நீ சொல்லுவதற்கு முற்பட்டாலும் அதை உன் வாய் திறந்து சொல்லாதே. அதை உன் வாய் திறந்து சொல்லாதே. மாறாக உன் ஷேഖுக்கு முன்னால் ஓரமாக பணிவாக சென்று தலை குனிந்தவனாக அமர்ந்து நீ உன்னுடைய பெருவிரலுடைய நகத்தை மட்டும் பார், உன் ஷேഖு உனக்குள் இருக்கின்ற அத்தனையும் பார்ப்பார் என்று சொல்லி எழுதுறான். உன் ஷேഖு உனக்குள்ள இருக்க அத்தனையும் பார்த்துருவாங்க, நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரம் நான் சொல்லல, கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் நம்ம ஆளுகள்கிட்ட நிறைய கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்கும், நம்ம தான் சொல்ல இல்லையே, நம்மள அவங்க பார்க்கவே இல்லையே. இவன் என்ன பார்க்க சொல்றான்? எழும்பி வந்து 2 தோள்பட்டையும் பிடிச்சி உளுக்கி பார்க்கணுமா? பார்க்கறது என்ன பார்க்கறது? நாம பார்க்கிறோம், நம்மட பார்வை வேற, அவங்களும் பார்க்கறாங்க, அவங்களோட பார்வை வேற. அவர்கள் அல்லாஹுடைய நூரை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம் நம்மளோட ஊத்த கண்ணை வச்சுக்கிட்டு, ஒரு அளவும் தெரியல. முன்னால அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹுடைய ஹலீஃபாவை வச்சுக்கிட்டு அந்த ஹலீஃபா மேல நமக்கு சந்தேகம். ஒருவேளை அல்லாஹ் வந்தாலும் இந்த நிலைமை தான். இந்த ஹலீஃபாவுக்கு இந்த சந்தேகம் தான் சொன்னா, ஹலீஃபாவோட ஒரிஜினல் வந்தா அதை மட்டும் என்ன சந்தேகம் இல்லாம பார்த்துருவோமா? அப்பவும் சந்தேகம் தான். ஒரிஜினலான அல்லாஹ் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்.
அதுக்கு ஹதீஸ் இருக்கு, ஹதீஸ் இருக்குதுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஹதீஸ் இருக்குது கிதாப்ல. ஹதீஸ்களுடைய மிஷ்காத்திலேயே வருது. என்ன படைச்சது யாரு, என்ன நான் எப்படி பிறந்தேன், என்ன படைச்சவன் யாரு, அவனோட வாப்பா என்ன பெத்தான், அவனோட வாப்பாவை பாரு யாரு பெத்தா, அவன் வாப்பா பெத்தான்டா, அவர் யாரு பெத்தா, அவர் வாப்பா பெத்தாரு, அவர் யாரு பெத்தா, எல்லாத்துக்கும் முதல்ல கடைசியா போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெத்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு பெத்தா, பதில் சொல்ல மாட்டான். பதில் இல்ல, அல்லாஹ் படைச்சான். அப்ப அவனை யாரு படைச்சான்னு கேட்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனை யார் படைச்சான்னு கேட்கின்ற ஒரு சமுதாயம் இந்த பூமியில என் உம்மத்தில் தோன்றும் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது என்ன பெரிய பிரச்சனையை பேசுறாங்க? இன்றைக்கு பேசுறதெல்லாம் சும்மா துக்கடாங்க, ஒண்ணுமில்லாத பிரச்சனையை தான் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன பிரம்மாண்டமான விவகாரங்கள் நம்முடைய அடுத்த சந்ததியை நோக்கி இருக்கின்றது. நம் அடுத்த சந்ததி அவைகளை எதிர்நோக்குகின்ற நிலையில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த ஷேகுமார்களுடைய சில்சிலா இப்படியே போய்கிட்டு இருக்கணும். அடுத்த ஜெனரேஷனையும் அவங்க காப்பாற்றணும்.